கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக யாவரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிற இந்த நாட்களிலும் ஆண்டு நம்மளை தேடி வந்து ரட்சிக்க வந்து ஆண்டு உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார் என்று சொல்லி உன்னதமான ஆண்டு உயர்த்தி நம்ம பாடுவோமா? ஆமென். இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். சேர்ந்து பாடுவோமா? தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, கல்வாரி இரத்தத்தாலே, கல்வாரி இரத்தத்தாலே கழுவி மீட்டு கொண்டார், என்னை கழுவி மீட்டு கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். அநேக நேரங்கள்ல உளையான சேற்றில நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை என்னை மீட்கும்படியாக இயேசு வந்தாரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்சகர் வந்து நம்மளை ரட்சித்து இருக்கிறார். நமக்கான ஒரு பூரண வழி இந்த பூமியில ஆண்டவர் இயேசுவின் மூலமாக சித்தப்பட்டு இருக்கிறதே. அவர் நல்லவர், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். நன்றி அப்பா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ துக்கங்களை சுமந்தீரே ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், கண்களை இப்படி சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். நீ நல்ல, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பின் அளவே இல்லை, இரக்கத்துக்கு நாளை நேரத்தில் எங்கள் பாடுகளை, எங்கள் பாவங்களை, எங்கள் மீறுதல்களை, எங்கள் அக்கிரமங்களை நீ சுமந்து கொண்டீரே. இயேசுவின் நாமத்துல அந்த கிருபை இறங்கட்டும் ஐயா, அந்த அன்பு இறங்கட்டும், அந்த காருண்யம் இறங்கட்டும். அந்த வழியான இயேசுவின் ரத்தத்தினால ஒரு பெரிய மீட்ப தேவன் கட்டளையிட்ட கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. ரட்சிக்க வல்ல ஆண்டவன், வாழ வைக்கிற தெய்வம் கூட இருந்து கத்த நடத்துங்கய்யா. எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்தவரே, எங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவரே, நீங்க அந்த ரட்சிப்பினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் 2:13. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை குறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு, நாம் ஆண்டவர் பக்கமாக திரும்பணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபவாசத்தின் நாட்கள் 40 நாட்கள் தபசு நாட்கள், உபவாசத்தின் நாட்கள் அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறாரா? நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை கிழித்து அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து நீங்கள் ஆண்டவர் பக்கமா திரும்புங்க. ஒருவேளை உலகத்தோடு ஓடி இருக்கலாம், சுகபோகமா வாழ்ந்து இருக்கலாம், பாவத்தோடு வாழ்ந்து இருக்கலாம். ஆனா இந்த காலம் எந்த காலம் அப்படின்னா, நம் ஆண்டவரிடத்துல மனம் திரும்புகிற காலம். அதே யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எப்படி திரும்பணுமா? அழுகையோடு, உபவாசத்தோடும், மனக்லேசத்தோடும், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவர்களாய், பாவ உணர்வு அடைந்தவர்களாய் ஆண்டவர் பக்கம் திருப்புகிற ஒரு காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ ஆண்டவரிடத்துல திரும்புங்கள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதுல நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பணும்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 14:6. ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் வம்சத்தார் என்பது யாரு தெரியுமாங்க? ஆண்டவர் பற்றி அறிந்த கிறிஸ்தவர்கள் தான், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான். தேவனுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் வம்சத்தாரே, கர்த்தரிடத்துல செய்யுங்க, திரும்புங்கள். கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வேணுங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ளாய் முதலாவது ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள். நரகலான விக்கிரம் அப்படின்னா எதெல்லாம் நரகத்துக்கு நேரம் நம்மளை நோக்கி கொண்டு போகுதோ அது என்ன சொல்றாரு ஆண்டவர்? நரகலான விக்கிரகம். மொபைல் உங்களை நரகத்துக்கு நேரம் கொண்டு போகுதுன்னா அந்த மொபைல் போனை விட்டு திரும்பு, டிவியை விட்டு திரும்பு, சினிமா விட்டு திரும்பு, நாடகத்தை விட்டு திரும்பு, உலக ஆடம்பரத்தை சிற்றின்பங்களை விட்டு திரும்பு, சுகபோகமான வாழ்வை விட்டு நீ ஆண்டவரிடத்துல திரும்பு. நரகலான விக்கிரக ஆராதனை உங்களை எது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, எந்த பாவங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, இன்னைக்கு அநேக ரகசிய பாவங்கள் இருக்கிறது, துணிகரமான பாவங்கள் இருக்கிறது. தவறும் தெரிந்தும் தான் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நரகலான விக்கிரகங்களை விட்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்ய திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அடுத்து சொல்றாரு பாருங்க, சகல அருவருப்புகளை விட்டு திரும்பு. அருவருப்பு, எதை நம்ம அருவருப்போம் அப்படின்னா, யாராவது வாந்தி எடுத்துட்டாங்கன்னு அதை பார்த்து என்ன செய்வோம்? அருவருப்போம். வேற ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது அருவருப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்வானால் கர்த்தர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் அருவருப்புகள் எல்லாம் விட்டு உங்கள் முகத்தை திருப்புங்கள். நீங்க அநேக நேரங்கள்ல நீ யாரை பார்க்கிற, யாரை நோக்கி பார்க்கிற, எதை பார்த்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்ற, நீ ஆண்டவர் பக்கமா திரும்பு, உலகத்தை விட்டு கர்த்தர் பக்கமா திரும்பு, உலக காரியங்களை விட்டு ஆண்டவரிடத்துல திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ ஆண்டவர் இடத்துல திரும்பு. அடுத்த ஆண்டவர் எதையில இருந்து திரும்ப விரும்புறாரா? எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை கூட வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வழிகளை விட்டு ஆண்டவரிடத்துல திரும்புங்க. ஏன்னா ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறாராம். அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக, செய்களுக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்றாங்க? நியாயம் தீர்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை விட்டு திரும்பு, உன் பொல்லாத கிரிகளை விட்டு திரும்பு, உன்னுடைய பொல்லாத சிந்தனையை விட்டு திரும்பு. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களில் அவன் வழிகளுக்கு தக்கதாக என்ன செய்ய போறேன்? நியாயம் தீர்க்க போறேன். உன் மீறுதல்களை விட்டும் என்ன செய்ய ஆண்டவரிடத்துல
திரும்பு. உன் அக்கிரமம் உன் கேட்டுக்கு காரணமா இருக்க கூடாது. நீங்க அநேக நேரங்கள்ல அக்கிரமம் அடிக்கடி சொல்லுவது உண்டு. நீ மீறுதல்கள் உங்களுடைய அக்கிரமத்தை விட்டு திரும்புங்க. நீங்க செய்கிற அக்கிரமம் நீங்கள் கெட்டு போவதற்கு காரணமா இருக்கும். நீங்கள் செய்கிற அக்கிரமங்கள் உங்களுடைய அழிவுக்கு காரணமா இருக்கும். நீங்கள் செய்கிற அக்கிரமங்கள் உங்க குடும்பத்தினுடைய சாபத்துக்கு காரணமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ கர்த்தரிடத்துல திரும்பு. இன்னைக்கு அநேக குடும்பத்துல பிரச்சனை, அநேக குடும்பத்துல வியாதி, அநேக குடும்பத்துல சாபம், அநேக குடும்பத்துல பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. நீ ஆண்டவரிடத்துல திரும்பு. உன் கிரியைகளை விட்டு திரும்பு, உன் செய்கைகளை விட்டு திரும்பு, உன் சிந்தனையை விட்டு திரும்பு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நமக்குள்ள காணப்படுற உலகம், நமக்குள்ள காணப்படுற மேட்டிமை, நீங்க ஆண்டோடைய சமூகத்தை தான் செய்கிறது தவறுன்னு சொல்லி யார் ஒருத்தவங்க உணராம தன்னை தாழ்த்தாம இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கவே முடியாதுங்க. வாழ்க்கையில கிருபையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் சொல்றாரு பாருங்க, உன் கிரியைகளுக்கு தக்கதான் நியாயம் தீர்ப்பேன் ஆண்டவர் சொல்றார். நியாயம் தீர்க்கிற ஆண்டவர். நீங்க எதை விதைக்கிறீங்களோ, எதை செய்கிறீங்களோ, ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சகல பாவங்களையும் அவர் கணக்குல வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் நியாயம் தீர்ப்பேன். அவர் சொல்றாரு, நீ செய்கிற அக்கிரமம் உன் கேட்டுக்கு நீ திரும்பிட்டனா இனி உன் கெட்டு போவதற்கு அது காரணமா இருக்காது. அக்கிரமம் அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? கிரமம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிரமம்னு என்னது? ஒழுங்கா இருக்கிறது, சரியா இருக்கிறது என்னங்க கிரமம் சொல்லுவாங்க. கிரமத்துக்கு ஆப்போசிட் என்னதுங்க? அக்கிரமம். பாருங்க, ஒழுங்கா வாழ்றவங்க ஒழுங்கீனமா வாழ்றாங்க பாருங்க, அது பேரு என்னங்க? அக்கிரமம் சொல்லுவாங்க. ஒழுங்கீனமானவங்க இவங்க எதை செஞ்சாலும் தவறானதை செய்வாங்க, பாவத்துல வாழ்வாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் செய்கிற அக்கிரமங்கள் நீ கெட்டு போவதற்கு காரணமா இருக்கும். ஆண்டவர் சொல்ற, அதை விட்டு நீ திரும்பு. இருக்கிற அருவருப்பை விட்டு திரும்பு. உன் முகத்தை கர்த்தரிடத்துல திரும்பு. அவர் சொல்றாரு, உன் மீறுதல்களை விட்டு நீங்கள் ஆண்டவரிடத்துல திரும்புங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, நீங்க எத்தனை பேர் மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கப்படுறீங்க? ஒருவேளை நம்ம விழுந்து விழுந்து எழும்புறீங்களா? துணிகரமான பாவத்தை செய்யறீங்களா? குடும்பத்துக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, கணவனுக்கு விரோதமா, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமா பாவம் செய்யறீங்களா? நீங்க கர்த்தர் சொல்ல, நீ ஆண்டவரிடத்துல திரும்பு. உன் சொந்த புத்தியை விட்டு திரும்பு, உலக சிநேகத்தை விட்டு திரும்பு, உலக ஆடம்பரத்தை விட்டு கர்த்தரிடத்துல திரும்பு, உலகத்துடைய அடிமைத்தனத்தை விட்டு ஆண்டவரிடத்துல திரும்பு. உன் மீறுதல்களை கர்த்தர் பார்க்கிறார். நீ ஆண்டவர் மீறுதல்களை மன்னிக்க இயேசு அழைக்கிறாருங்க. உன் சாபத்தை அவர் சிலுவையில சுமந்திருக்கிறார். உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சிலுவையில சுமந்திருக்கிறாரு. நிச்சயம் அந்த ஆண்டு உனக்கு ஒரு பெரிய விடுதலை நீங்க தரப்போகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதே எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 31, 32 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு மனிதன் கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குமா? வாசிங்க. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ணின துரோகத்தை விட்டு நீ திரும்பி உன் இருதயத்துல புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதம் புது இருதயம். எப்போ உங்களுடைய அருவருப்பை, ஆண்டவருக்கு விரோதமா பண்ணின பாவத்தை, துரோகத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்புறீங்களோ, அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதா? ஒரு புது இருதயத்தையும் ஒரு புதிய ஆவி என்ன செய்யுங்க? உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் சாகணும்? ஏன்னா வசனம் சொல்லுகிற, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற பாருங்க, மனம் திரும்புங்க, அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. சாகனுடைய சாபா வந்து ஒரு நாள் விடமாட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லா கிரியைகளை விட்டு நீங்கள் ஆண்டவரிடத்துல திரும்பும் பொழுது உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை தருவாரு, நவமான இருதயத்தை தருவாரு, ஒரு புதிய ஆவியை தருவாரு, ஒரு மகிமையின் ஆவி, கிருபையின் ஆவி, உற்சாகத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி இருக்க இடங்களில அப்படி இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா ஒப்பு கொடுக்கலாம். எங்களே சீக்கிரம் நல்ல பிதாவே, இந்த நாளிலப்பா எங்க ஜனங்கள் கர்த்தரிடத்துல திரும்பி இருக்கிறார்கள் ஐயா. சகல விக்கிரகங்களை விட்டு, சகல விதமான அருவருப்புகளை விட்டு, சகல விதமான மீறுதல்களை விட்டு, சகல விதமான அக்கிரமங்களை விட்டு கர்த்தரிடத்துல இவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ணின துரோகங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களில் இருந்து இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு இவர்கள் அர்ப்பணித்திருப்பார்கள் என்றால், இன்னைக்கு ஒப்பு கொடுத்து இவர்கள் செபித்திருப்பார்கள் என்றால், இன்றைக்கு இந்த ஆண்டவர் இவர்கள் செபித்த இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது இருதயத்தை, ஒரு நவமான இருதயத்தை, ஒரு புதிய ஆவியை, ஒரு புதிய ஆத்துமாவை, ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து இவர்களை பலப்படுத்துவீராக.
மனம் திரும்பினது நிமித்தமாக இவர்கள் பிழைத்துக் கொள்ளட்டும் ஐயா. இந்த பூமியில கர்த்தருக்குரிய பரிசுத்த ஜனமாக, இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக, தேவனுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததியாய் கர்த்தர் மாற்றி நித்திய ஜீவனை இவர்கள் காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா. கர்த்தரிடத்துல திரும்பட்டும் ஐயா. உலகத்தை விட்டு ஜனங்கள் திரும்புவதற்கு உதவி செய்யுங்க ஐயா. பாவத்தை நோக்கி ஓடுற ஜனங்கள், உலகத்தை நோக்கி ஓடுற ஜனங்கள், சாப இருளுக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிற நரகலான வாழ்வுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் இந்த நாட்களில் திருப்பப்படுவார்களாக. கர்த்தருடைய சமுத்திரங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.